எக்ஸாம் டே அன்னைக்கு வந்துட்டோம். ரைட்டா? என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ரொம்ப அருமையா பிளான் பண்ணி, பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச் பண்ணி ஒவ்வொன்னுத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனும் சரி, ஆ நம்மளுக்கு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்கணும் அப்டின்னாலும் இமிடியேட்டா வந்து குடுக்குறாங்க. அத பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சண்டே 3 மணி 3ஆம் தேதி இன்னைக்கு மே 2026 இந்த எக்ஸாம் 2ல இருந்து 5 மணி வரைக்கும் நடக்க போகுது. ரைட்டா? இதுல டிசேபிலிட்டீஸ் கேண்டிடேட் இருப்பாங்கல்ல, பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு வந்து 1/2 அன் ஹவர் வந்து அடிஷனல் டைம் வந்து குடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். இதுல நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லா எவ்வளோ சிட்டீஸ்ல நடக்குதுன்னா 551 சிட்டீஸ்ல நடக்குது. இந்தியா தவிர அப்ராட்ல நம்ம எடுத்துக்கணும்னா அப்ராட்ல கிட்டத்தட்ட 14 சிட்டீஸ் அப்ராட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் இன்னைக்கு கண்டக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5432 சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் அப்ராட்ல வந்து நடக்குது. எவ்வளவு பேர் சார் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க? எதுவும் 26 24 எல்லாம் சொன்னாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் ஃபிகர் நம்மளுக்கு வந்து 22.79 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருமே எழுதுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட் ஒரு 1 லேக் 2 லேக்ஸ் வந்து டிராப் இருக்கும் எக்ஸாம் எழுதுறப்ப. அதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ரைட்டா? மேக்கிங் நீட் 2026 லார்ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன் தி வேர்ல்ட். ரெக்கார்ட் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால மட்டும் இல்ல இந்த எக்ஸாம்ஸ். லார்ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் எக்ஸாம், இட்ஸ் நீட் எக்ஸாம்ஸ். ரைட்டா? அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம எழுத போறோம். எவ்வளவு ப்ரௌடா இருக்கணும் பாருங்க. ஏன்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதுறேன் அப்படின்றப்பயே அதுலயே ப்ரௌடு. ரைட்டா? நம்ம படிச்சிருக்கோம் தூள் கிளம்பிடுவோம் வச்சுங்க. அதுக்கப்புறம் தென் லார்ஜ் ஸ்கேல் மொபிலைசேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் எஃபோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி என்டிஏ வந்து பண்ணிருக்காங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்படின்றத எய்மோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 674 சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ், 6000 அப்சர்வர்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் சூப்பரிண்டென்டென்ட் அண்ட் இன்விஜிலேட்டர்ஸ் எவ்ரி சென்டர்ஸ்க்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் எஸ்கார்டிங் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ட்ராக்கிங் சிஸ்டமும் ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. தென் வந்து இதெல்லாம் ஜிபிஎஸ் சிஸ்டம் என்னேபிள் ஆயிருக்கு. எந்த இடத்துல சிசிடிவி கேமராஸ் வந்து த்ரூ அவுட் நம்ம எல்லா சென்டர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதே போல ஃப்ரிஸ்கிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஹை சென்சிட்டிவ் மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் வந்து இந்த வாட்டி ரொம்பவே அருமையா இருக்கும். பட் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் யாருக்குன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பண்ண முடியல, சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, டெக்னிக்கல் மேல் ஃபங்க்ஷன்னால, இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பூர் குவாலிட்டி இருக்கிறதுனால, இல்ல யூடிஐடி கனெக்டிவிட்டி இல்லாதனால இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் இயர் வந்து அலோவ் பண்றதுக்கு டிலே பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி டிலே பண்ண மாட்டோம், அதுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல கேண்டிடேட் சென்ட்ரிக் ஃபெசிலிட்டேஷன்ஸ் மெஷர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி லாஸ்ட் இயர் வந்து மழை வந்து பவர் போயிடுச்சு, கரண்ட் இல்ல, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த வாட்டி இருக்காது. இப்போ கரண்ட் போனா கூட பவர் பேக்கப் வந்து சிஸ்டம் வச்சிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி, லைட்டிங் அண்ட் ஃபேன்ஸ் இதெல்லாம் கரெக்டா பக்கவா ஓடுதா அப்படின்றத செக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் மீறி ஏதாவது இருக்கதான் செய்யும். ரைட்டா? தென் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஆன்சைட் மெடிக்கல் சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு சென்டர்லயுமே உங்களுக்கு இருக்கு. ஏதாவது குழந்தைங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா கவலையே பட தேவையில்ல, அவங்க பாத்துப்பாங்க. வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தா அனுப்பலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலோடு. தென் வந்து இங்க பயோமெட்ரிக் வந்து ட்ரைன்டு பர்சனல்ஸ் வந்து இருக்காங்க. ஏன்னா நிறைய லாஸ்ட் இயர் அந்த பயோமெட்ரிக் வைக்கிறவங்களுக்கே ஒன்றும் தெரியல சார் அப்படின்னா, இன்விஜிலேட்டருக்கே ஒன்றும் தெரியல. நாங்க இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, இன்விஜிலேட்டருக்கு ப்ராப்பர் ட்ரைனிங், பயோமெட்ரிக் வைக்கிறவங்க கரெக்டா ப்ராப்பர் பர்சனல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. அதனால டிராவல் அண்ட் வெதர் அட்வைசர் ஆர் இஷ்யூட் அட்வான்ஸ் இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. முன்னாடியே வந்துடணும், கரெக்டா வந்துடணும், செஞ்சிடணும், டைமுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 1:30க்கு மேல எக்காரம் கூட ஒரு செகண்ட் கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப யாருன்னா இந்த வீட்டுல இருந்து கிளம்பலன்னா இமிடியா கிளம்பிடுங்க. மேப் அப்ளிகேஷன் எந்தெந்த சென்டர் அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்போட நம்மளுக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? தென் வந்து ட்ரெஸ் கோடும் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு வந்து கஸ்டமரி ட்ரெஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வச்சு ஒரு 1/2 hour முன்னாடி போயிட்டீங்கன்னா ஃப்ரிஸ்கிங்க்கு கரெக்டா இருக்கும். அவங்க செக் பண்ணிப்பாங்க. உள்ளன் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கணும் குளிர் பிரதேசத்துல அப்படின்னாலும் அலோடு. ரைட்டா? ஸ்லைட் வந்து லைட் ட்ரெஸ்ஸஸ் போடணும் அப்படின்னாலும் இந்த வாட்டி பிளெக்சிபிளா இருக்காங்க. ஆனா பிளெக்சிபிளா இருக்காத இடம் என்னன்னா எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மால் பிராக்டிஸ் நடக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய டெலகிராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சுனாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட டெலகிராம் சேனல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நாட் ஃபால் பிரே. பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி சைபர் கிரைம் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி டெலகிராம் சேனல்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தது, இந்த மாதிரி மால் பிராக்டிஸ் நடக்குது, இந்த மாதிரி லீக் அவுட்னு சொல்லி சொல்றாங்க, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க பேனிக் ஆகாதீங்க. நீங்க தயவு செய்து 01140799000 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இல்லைன்னா மெயில் இருக்கு, NEET UG 2026@nta.in இந்த மெயில் ஐடிக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமிட்மெண்ட் டு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கான்டாக்ட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டர், டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ், போலீஸ் போர்சஸ் இவங்க எல்லாருமே இந்த வாட்டி வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. தைரியமா ஜாலியா எந்த விதமான அசம்பாவிதமும் வந்து பாத்தீங்கன்னா நீட் சென்டர்ல இந்த வாட்டி நடக்காது. மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, கரண்ட் போனாலும் பிரச்சனை இல்லை, வெயில் தாக்கம் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகாது அப்படின்ற 100% இவங்க வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் வந்து பிளாக் பண்ணணுமோ பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி அட்டகாசமா வந்து பாத்தீங்கன்னா பசங்களை செக் பண்றதுக்கும் மானிட்டர் பண்றதுக்கும் கொஸ்டின் பேப்பர் கரெக்டா போகுதுன்னு ட்ராக் பண்றதுக்கும் பண்ணிருக்கிறதுனால இந்த வாட்டி என்டிஏ சூப்பரா நீட் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க பண்ண வேண்டியது என்ன, அந்த 3 ஹவர்ல கரெக்டா பக்காவா போக்கஸ் பண்ணி என்ன பண்ணுமோ அழகா உங்களுடைய போக்கஸ் 100% உங்களுடைய ட்ரீமை, உங்களுடைய கோலை, உங்களுடைய ஃபேமிலியோட ஒரு கமிட்மெண்டோட இந்த வருஷம் நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம ஒயிட் கோட் போடணும், ஸ்ட்ரெத்த மாட்டணும் அப்படின்ற உங்களுடைய கனவு நினைவாக்கக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு. பெஸ்ட் விஷஸ், அட்டகாசமா பண்ணுங்க, அருமையா பண்ணுங்க. சந்தோஷமாவும் இந்த எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு எஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நாளுக்காக ஐ எம் வெயிட்டிங்.